ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரங்களில் அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற நாட்கள் உண்டு. என் பிள்ளை யாருக்கும் கீழ்ப்படியலை, பெற்றோருக்கு கீழ்ப்படியலை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கலை, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்படி இன்றைய நாட்களில் அநேக பெற்றோர் பிள்ளைகளுடைய சந்ததிகளை குறித்து கவலை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இதற்கு என்ன காரியம்? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வாசிக்கும் போது சங்கீத புஸ்தகம் 112 1-2 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்போது கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளில் எந்தெந்த பெற்றோர் பிரியமாக வழி நடக்கிறாங்களோ அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிற பெற்றோருடைய சந்ததிகள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். அப்படியானால் யார் யார் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்க சந்ததிகளுடைய ஆசீர்வாதம் தான் இப்படி தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் அநேக துக்கம் கவலைகள் அநேக பெற்றோருக்கு வருகிறது. முதலாவது, பெற்றோர் கர்த்தருக்குள்ளே கடந்து வரணும். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய வசனத்தில், கர்த்தருடைய கற்பனையில் பெற்றோர் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 127:4 நீங்கள் வாசிக்கும் போது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போது பிள்ளைகளை கர்த்தர் தான் பெற்றோருக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். அப்போ பிள்ளைகளை கர்த்தர் எதற்காக பெற்றோருக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார் என்றால், பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில் போதிக்கப்பட்டு பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பற்றி கொண்டு நாளுக்கு நாளாய் அவர்கள் தேவனை நோக்கி வளர்ந்து முடிவில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட ஆளுகை செய்யணும், அவரோடு கூட வாழணும். அதற்காக தான் கர்த்தர் பெற்றோருக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததிகள் உருவாகும், அந்த சந்ததிகளுக்கு சந்ததி உருவாகும். இப்படி உலகம் முழுவதும் கர்த்தருடைய சந்ததிகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் பெற்றோருக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் எல்லா பெற்றோரும் உலகத்துக்கு நேராக தான் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க ஆசைப்படுறாங்க. உலக ஆசீர்வாதத்தில் உயர்வாக இருக்கணும், உலக ஐஸ்வர்யத்தில் உயர்வாக இருக்கணும், நிறைய படிக்கணும், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பெற்றோர் கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்தணும். வெறும் உலக ஆசீர்வாதத்தை மட்டும் பிள்ளைகளுக்கு போதித்தா போதாது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனை குறித்தும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்தும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். வேதமே சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் பிள்ளைகள்கிட்ட இல்லைன்னா எப்படி பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்கும்? எப்படி பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க? எப்படி பிள்ளைகளுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்? அவங்க சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இவங்களுடைய எதிர்காலம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அப்போது பெற்றோர் பிள்ளைகளை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறவர்களாய் காணப்படணும். பெற்றோர் முதலாவது தேவனுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பிள்ளைகளை பெற்றோர் கர்த்தருக்குள்ளாக நடத்த முடியும். பெற்றோருக்கே அடிப்படையாக ஆவிக்குரிய ஞானம், தேவனை குறித்த கீழ்ப்படிதல், கர்த்தருடைய கற்பனைகளை குறித்து கர்த்தருடைய கட்டளை குறித்த ஞானமும் அதற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லைன்னா எந்த பெற்றோரும் பிள்ளைகளை நீங்கள் நடத்தவே முடியாது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சவுல் தேவனுடைய கட்டளைக்கு அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருடத்தில் கர்த்தர் அவருடைய ராஜ்யபாரத்தை சவுலை விட்டு நீக்கிட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சவுல் இஸ்ரவேலின் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார். அப்போ பாருங்கள், உண்மையிலேயே சவுளுடைய ராஜ்யபாரம் தள்ளப்பட்டுடுச்சு, ஆனால் அவர் 40 வருஷம் ராஜாவாக இருந்து தான் மரித்தார். அப்போ உண்மையிலேயே யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா, சவுளுடைய சந்ததிகளை விட்டு தான் இந்த ஆசீர்வாதம் நீங்கி போயிட்டு, அந்த சந்ததிகளுக்கு போக வேண்டிய இந்த ராஜ்யபாரத்தை தான் கர்த்தர் எடுத்து தாவீதுக்கே கொடுத்துட்டார். அப்போ சவுளுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை மாற்றி போட்டது, அதை நீக்கி விட்டது. இப்போ பாருங்கள், எப்போ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறாமோ நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நம்ம ஆலயத்துக்கு போகலாம், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நமக்குள்ள சின்ன கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறது, கற்பனையை விட்டு விலகிறது, இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்தையும் கெடுத்து போடும், சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்தையும் கெடுத்து போயிடும். நம்ம எப்போவுமே கர்த்தருக்கு பிரியமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையிலே இருக்கணும்.
நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளாக நாளுக்கு நாள் நடத்தணும். திடீர்னு ஒரு நாள் வந்து கர்த்தரை குறித்து போதித்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றவே முடியாது. ஒரு சின்ன வயசுலேருந்தே கர்த்தரை குறித்து பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை, கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளை குறித்து பிள்ளைகளுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க வளர்ந்து வரும்போது வாலிப நாட்களில் பெரியவர்கள் ஆகும்போது கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கைவிடாமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. கர்த்தர் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். பெற்றோராகிய நாம் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாக இருந்து உலக சிந்தையிலே இருந்தோம் அப்படின்னா பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ளே நடத்த முடியாது. அப்போ நமக்கு என்ன இருக்கிறோ அதை தான் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். அப்போ நம்மளும் பிள்ளைகளை உலகத்துக்கு நேராக தான் நீங்கள் நடத்துவீங்க. ஒரு நாளுமே உங்கள் பிள்ளைகளை உலகம் வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக நடத்தவே செய்யாது. உலகத்தை குறித்து தான் போதிக்கும். உலகத்தை ஆசீர்வாதத்தை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, அதே மாதிரி பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே போகும்போது உலகத்தின் பாவத்தை குறித்து தான் கற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய முடியாது, கர்த்தருக்கும் கீழ்ப்படிய முடியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இப்போ முதலாவது பெற்றோர் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் யோபுவை குறித்து பார்க்கும்போது யோபு எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை சோதனைகளில் இருக்கும்போதும், மரண வேளையில் மறைத்து போகிற சூழ்நிலையில் இருக்கும்போதும் அவர் கர்த்தரை விட்டு விலகி போகலை, கர்த்தரை முறுமுறுக்கலை, தேவனிடத்தில் அப்படியே காத்திருந்தார். தேவனுடைய செய்கை எப்போ வரும், தேவனுடைய விடுதலை எப்போ கிடைக்கும்னு அவர் அதே எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்போ பாருங்கள், நீங்கள் 42ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவன் 140 வயது வரை பூரண வயது உள்ளவனாய் வாழ்ந்து மரித்தான் அப்படின்னு சொல்லுது. பிள்ளைகளையும் 4 தலைமுறைகளாக எல்லா பிள்ளைகளையும் பார்த்து மரித்தார். அது மாத்திரமில்லை, கர்த்தர் அவர் இழந்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக பிள்ளைகளையும் கொடுத்தார். அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு 2 தனியாக திரும்ப கொடுத்தார். இது எதனால்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால யோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அப்போ பெற்றோர் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாய் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அதே 112ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.